VM IAS Academy, Dharmaburi. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த டாப்பிக்கில் கொஷினே இருக்காது. ஃபண்டமெண்டல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் பார்க்கலாம். சில சமயம் புத்தகத்தில் இருக்கிற கேள்வி கேட்குறாங்க, சில சமயம்னா பெரும்பான்மையான சமயம் புத்தகத்தில் இருக்கிற கேள்வி அப்படியே கேட்குறாங்க. சில சமயத்தில் க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அளவியலில் 2Dயில் சதுரம் பார்க்குறோம். அதாவது ரெண்டு பரிமாணத்தில் இருக்கிற வடிவங்கள் சார்ந்தது இருக்கிறதுல இதில் என்னென்ன வரும் சார் அப்படின்னா, சுற்றளவு பரப்பளவு 2 தான் வருங்க சார். கன அளவு வராது, வெயிட் இருக்காது. வெயிட் இருந்துச்சுன்னா கன அளவுன்னு வரும். அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை என்ன ஏது இருக்குது அப்படின்னு. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புத்தகத்தில் 6வது புத்தகம், 7வது புத்தகம், 8வது புத்தகத்தில் இருக்குது. புத்தகத்தை மட்டும் பார்த்தா போதுமானது. இதை தாண்டி டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது தனியாக நான் ஒரு வீடியோவை போடுறேங்க. ஃபஸ்ட்டு புத்தகத்தில் இருக்கிறத கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு வீடியோவை போட்டுருவோம். எக்ஸ்ட்ரான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை போட்டுருவோம். சதுரம் எப்படி இருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சதுரம் 4 பக்கமும் சமம். பக்கத்தை ஏன்னு சொல்லுவாங்க. 4 பக்கமும் சமம், 4 கோணமும் சமம். பாருங்கள், கோணம்லாம் 4 கோணமும் 90 டிகிரி. 4 கோணத்தை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 360. இங்கே பாருங்கள், இரு மூளை விட்டத்தை பொறுத்து இரு சமக்குறியிடும். இது மேத்தமெட்டிக்கல் வேர்டுங்க. மூளை விட்டம்னா இதுங்க. இதை பொறுத்து இந்த பக்கமும் சமமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா A², பக்கம் பெருக்கல் பக்கம். சுற்றளவுக்கான ஃபார்முலா 4 பக்கத்தை கூட்டினா சுற்றளவு. மூளை விட்டத்தை பொறுத்து பரப்பளவுக்கான ஃபார்முலா D²/2. சரி வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவை காண்க. பரப்பளவு சுற்றளவு இந்த ஃபார்முலாலாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. பரப்பளவுன்னு கேட்டால் சதுரத்தோட பரப்பளவு A². ஏன்னா பக்கம். அப்போ என்ன வருது, பரப்பளவு 4². 4² 16. சுற்றளவு 4A. இப்போ 4 × 4 நாங் 16. இங்கே என்ன சார், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும் சார். சுற்றளவுனா சென்டிமீட்டர் எழுதணும் சார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்கொயர் போட்டு எழுதணும், இல்லைனா சதுர சென்டிமீட்டர் சொல்லணும். இங்கே 16. அப்போது ஒரு சதுரத்தில் பரப்பளவும் சுற்றளவும் சமமாக வருமானா நிச்சயம் வரும் சார். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கணக்கு தான் சார். ஒரு சதுரத்தின் மூளை விட்டம் 12 சென்டிமீட்டர். மூளை விட்டத்தை கொடுத்துட்டு சதுரத்தோட பரப்பளவு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா D²/2 சார். டி மூளை விட்டம் டி. அப்போ 12 × 12 / 2 6. 6 × 10 60 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு மற்றும் சுற்றளவை காண்க. சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, A². A² 169 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா? A 13 என்னது, சென்டிமீட்டர். 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ எவ்வளோ வந்துடுச்சு, 13 சென்டிமீட்டர்னு வந்துடுச்சு. பக்க அளவு கண்டுபிடிச்சோம். சுற்றளவு 4A. இப்போ 4 × 13. 4 13 எவ்வளோ, 5 40 3 12 52 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் போட்டுக்காங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 72 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. இது உங்களுக்கு ஹோம்வொர்க். இவ்வளோதாங்க. இதை பொறுத்து சதுரம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும். இது நம்ம லாப நட்டத்தில் ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். என்ன கணக்கு பார்த்துருக்கோம், அதுவும் விட்ருங்க. இங்கே பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. X + Y ± XY / 100. 10% அதிகரிக்குதுன்றாங்க. 10 + 10 ± 10 × 10 / 100. கொஷின் என்ன சார், ஒரு சதுரத்தில் ஒரு பக்க அளவு 10% அதிகரிக்குதுன்னா அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இப்போ 20 கூட்டல்
2 சைபர் அடிச்சிட்டேன் 1. அப்போ எவ்வளோ அதிகரிக்கும்? 21% அதிகம். இந்த மாதிரி கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது செவ்வகம். செவ்வகமும் ஈஸி தான். இது செவ்வகம். ஒரு செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். அது செவ்வகத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீளம் அகலம் சொல்லுவோம். எதிரெதிர் பக்கங்கள் சமம், அதாவது நீளம் அகலம். நீளமும் அகலம் சமம் இல்லை, இது நீளம் இது அகலம். இப்போ நீளமும் சமம், அகலமும் அகலம். அனைத்து கோணமும் இங்கே 90 டிகிரி தான். மூளை சாவிட்டத்தை பொறுத்து இரு சமக்கூறிடும். சரி, பரப்பளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் L இன்ட்டு பி. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. கணக்குக்கு போயிடுவோம். அப்படியே ஃபார்முலாலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு செவ்வகத்தோட சுற்றளவு பரப்பளவு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பரப்பளவு நான் கண்டுபிடிச்சிடறேன். L இன்ட்டு பி. நீளம்ன்றது L, அகலம்ன்றது பி. 6 × 4, 6 × 24 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன யூனிட் பண்ணோம்? மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றளவு 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. 2 இன்ட்டு 6 × 4, 2 இன்ட்டு 6 × 4 10. அப்போ எவ்வளோ? 20 மீட்டர் பரப்பளவு. இது பேசிக். இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820, அதன் அகலம் 20 சென்டிமீட்டர்னு நீளம். இங்கே பாருங்கள், பரப்பளவு 820ன்னு கொடுத்துட்டாங்க, அகலம் 20, நீளம் தெரியாது. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தானே பரப்பளவு. நீளம் ஈக்குவல் டு 820 / 20. நீளம் எவ்வளோ வந்துச்சு பாருங்கள்? 41. நீளம் கண்டுபிடிச்சோம். 41 என்னது? சென்டிமீட்டர். சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. சுற்றளவு இப்போ 2 இன்ட்டு L எவ்வளோ? 41. பி எவ்வளோ? 20. 2 இன்ட்டு 61. இப்போ 122 சென்டிமீட்டர். இங்கே அடுத்த கொஸ்டின். இது புத்தகத்தில் இருக்க கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல 3 மடங்கு. அப்போ எது சின்னதாக இருக்குது? அகலம்தான் சின்னதாக இருக்குது. அகலம் எக்ஸ். அப்போ நீளம் எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ 3x. சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு L ப்ளஸ் பி ஈக்குவல் டு 64. இப்போ 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீளங்கிற இடத்துல எக்ஸு, சாரி 2 இன்ட்டு நீளம்ங்கிற இடத்துல 3x, அகலம்ங்கிற இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 64. இப்போ 4x ஈக்குவல் டு 64 2 அளவு தான் எவ்வளோ? 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாரு? 32/4 8. அப்போ நீளம் அகலம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். நீளம் 3/24 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் அடுத்தது. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர். செவ்வகத்திலேருந்து 10 சென்டிமீட்டர் பக்கால உள்ள சதுரங்களை, அதாவது எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க இது எப்படி பார்ப்போம். சரிங்க, இந்த சம் எப்படி போட போகிறோன்னா, ரெண்டுத்தோட பரப்பளவும் ஈக்குவலாக இருக்குங்க. ரெண்டுத்தோட பரப்பளவும் ஈக்குவல். அதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 40 × 20 டிவைடட் பை 10 × 10. எத்தனை சதுரத்தை உருவாக்க முடியும் பாருங்கள். 0 0லாம் அடிச்சிட்டேன். அப்போ எத்தனை சதுரத்தை உருவாக்க முடியும்? 8 சதுரங்களை உருவாக்க முடியும்.
பாருங்கள் அடுத்தது. ஒரு தரைத்தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அப்போ இதனோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். 8 பெருக்கல் 10 80. எல்லாம் ஈஸிங்க. 80 மீட்டர்ஸ். அதன் மீது இதுவும் ஒரு செவ்வகம். 7 மீட்டர், சரி 7 மீட்டர் இருக்கு. 7 பெருக்கல் 5, 7 5 35 மீட்டர் ஸ்கொயர். 80ல் 35 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருது பாருங்கள், 5, 45 மீட்டர் ஸ்கொயர். மூடப்படாத பகுதியோட பரப்பளவு. இங்கே பாருங்கள் அடுத்தது. இந்த கொஷின்லாம் தப்பு பண்ணிவிடுவோம். பாருங்கள், 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகத்தோட நீளத்தை எல்லுன்னு வச்சுக்கிறேன், 23 சென்டிமீட்டர். அகலத்தை பிரெத்துன்னு வச்சுக்கிறேன், 11 சென்டிமீட்டர். எல் இன்ட்டு பி, 23 பெருக்கல் 11 பெருக்குனிங்கன்னா 3 5 2 253. சின்ன சதுரம், சின்ன செவ்வகம், அதனோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறது தான் பாருங்கள். ஸ்மால் எல் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் மைனஸ் 2 இன்ட்டு அந்த விளிம்பு பகுதியோட சென்டிமீட்டர் எழுதிக்கணும். அப்போ 23 மைனஸ் 6 17. ஸ்மால் பி 11 மைனஸ் 6 5. இதை மறந்துடக்கூடாது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எல் மைனஸ் 2W, கேபிட்டல் பி மைனஸ் 2W. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதனோட பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி, 17 பெருக்கல் 5. 17 5 எவ்வளோ பாருங்கள், 85. இப்போ 253ல் 85 கழிச்சிட்டா எவ்வளோ வருது பாருங்கள், 13 8 4 தான் இருக்கும், 16. 14ல் 8 போயிடுச்சுன்னா 6, 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த விளிம்பு பகுதியோட பரப்பளவு 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பாருங்கள் அடுத்தது வட்டம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கிற நேர்கோட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது. 2 புள்ளிகளை இணைக்கிற ஒரு நேர்கோடு, இதுதான் அந்த நேர்கோடு. இதுக்கு பேர் என்னன்னா நான். இருக்கின்ற நான்களில் மிக பெருசு மையத்தின் வழியே போகிறது நானுக்கு பேர் தான் விட்டம், டி. அந்த விட்டத்தில் பாதி தான் ஆரம். விட்டத்தில் பாதி தான் என்னது, ஆரம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வட்டத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர், சுற்றளவு 2πr. அரை வட்டத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர் பை 2. கால் வட்டத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர் பை 4. அரை வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா, கால் வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், π + 2 × r. அரை கால் வட்டத்தோட பரப்பளவு π/2 + 2 × r. இதுதாங்க ஃபார்முலா. இது எல்லா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பேசிக்கான சம். 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தண்டின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. 2 இன்ட்டு பைக்கு வேல்யூ 22/7, ஆருக்கு வேல்யூ 14. 2 4 88 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர். 22/7 6 14 பெருக்கல் 14. 1 7 2 7 14. இப்போ 44 பெருக்கல் 14. 44ஐயும் 14ஐயும் பெருக்குனா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. 6 7 4 4 6 1 6 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
இங்கே பாருங்கள் ஆப்போசிட் கணக்கு அடுத்தது. வட்டத்தோட சுற்றளவு 132 மீட்டர். சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2πr = 132 2 இன்ட்டு பைக்கு வேல்யூ 22/7 ஆறு தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம். 132 ஆறை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 132 பெருக்கல் 7 வகுத்தில் 22 பெருக்கல் 2. அளவியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் 11 அடிபடுற மாதிரி தான் வரும். ஒவ்வொரு 11 11 மீதி 2 2 11 22 2 சாரிங்க இருங்க. 132 பெருக்கல் 7 / 22 பெருக்கல் 2 அடிக்கிறேன். 11 2 11 22 ஒரு 11 11 2 11 22 ஓர் 2 2 6 2 12 ஓர் 2 2 3 2 6. அப்போ r = 3 21. விட்டம் டி. இதனோட 2 மடங்கு தான் விட்டம். அப்போ விட்டம் = 42. ஆரை விட 2 மடங்கு பெருசு தான் விட்டம். மாற்றி போட்டுறாதீங்க. இது என்னங்க யூனிட்டு? மீட்ரு. அடுத்து பாருங்கள் சுற்றளவு சார்ந்த கணக்குகள். வட்டத்தோட சுற்றளவு சார்ந்த கணக்கு. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர். அது 35 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க. அப்போ ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிருங்க. 2π 22/7 ஆரம் 77. ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சி அது எதால் பெருக்க போகிறோம்? 35ஆல். 11 44 பெருக்கல் 11. 44ஐயும் 11ஐயும் பெருக்கினீங்கன்னா 484. இப்போ 484 35 முறை சுற்றுச்சுன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 484 35ஆல் பெருக்கணும்னா 16,000 சில்லறை வருங்க. 484 பெருக்கல் 35 16,940 சென்டிமீட்டர் அளவு கிடக்கும். இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதே மாதிரி இருக்கிற கணக்கு. ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு எதால் பெருக்கணும்? 150ஆல் பெருக்கணும். விட்டம் எதில் கொடுத்துருக்காங்க? விட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஆரம்னா 0.7ன்னு வச்சு போடுங்க. இல்லை விட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா πd. இதை வச்சு நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள் இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷினை நான் போடுறேன். முக்கியம். 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்டக்கம்பிகளை உருவாக்க முடியும்? இப்போ வட்டக்கம்பிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 2πr 2 இன்ட்டு 22/7 r 7. அப்போ எத்தனை வந்துடுச்சு? ஒரு சுற்றளவு 44. வட்டக்கம்பியோட மொத்த நீளம் எவ்வளோ? 1320. இது எதால் வகுக்கணும்? 44ஆல். 11ஆல் அடிக்கிறேன். 4 11 44 ஒரு 11 11 120 120/4. அப்போ என்ன சார் வருது? 30 வட்டக்கம்பிகளை உருவாக்கலாம். வட்டத்தோட பரப்பளவு சார்ந்த கணக்குகள். இங்கே பாருங்கள் வட்டத்தோட பரப்பளவுக்கு என்னங்க ஃபார்முலா? πr². πr² = 24 64. பைக்கு வேல்யூ எவ்வளோ? 22/7 r². 24 64 r² = 24 64 பெருக்கல் 7 / 22. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடிப்போம். 11ஆல் அடிப்போம். 2 11 22 2 11 22 மீதி 2 26 2 11 22 4 11 44. அப்போ இன்னும் என்ன இருக்குது பாருங்கள். ஒரு 11 ஓர் 2 2 ஓர் 2 2 2 2 4 பெருக்கல் 7. இப்போ r² = 112 பெருக்கல் 7ன்னு வருது. இப்போ 7 இன்னொரு 7 வர மாதிரி எழுதிக்கிட்டேன். அப்போ 112ல் எத்தனை 7 இருக்குதுன்னு பார்ப்போம். ஓர் 7 7 மீதி 4 46. அப்போ 16 பெருக்கல் 7 பெருக்கல் 7ன்னு எழுதிட்டேன். இப்போ 6 பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு ரூட் எடுத்தால் எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 7க்கு ஒரு 7. 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. அப்போ r = 28 சென்டிமீட்டர்.
விட்டம் D ஈக்குவல் அப்போ 2 மடங்கு 56 சென்டிமீட்டர். ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாருங்கள் அடுத்தது, கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 98 56, அதாவது 9856 எனில் கயிற்றின் நீளம். இதுக்கும் கயிற்றோட நீளம்னா 6 தான் கண்டுபிடிக்கணும். πr² ஈக்குவல் டு 9856 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் டு 9856. r² ஈக்குவல் டு 9856 பெருக்கல் 7 டிவைடட் பை 22. 11 அடிக்கிறேன். 2 11 22, 8 11 88, மீதி 10 105, 9 15, 9 11 99, 6 11 66. மறுபடியும் அடிக்கிறேன். 4 4 8 பெருக்கல் 7. இப்போ r² ஈக்குவல் டு ஒரு 7 இருக்குது, இன்னொரு 7 வர மாதிரி எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்? 448 7ஆல் வகுத்தா 64. 6 6 7 42, மீதி 2 8 28, 4 7 28. இப்போ r ஈக்குவல் டு 8 பெருக்கல் 7. அப்போ 8 7 56 56 மீட்டர். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இங்கே பாருங்கள் அடுத்தது 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ புல்வெளியின் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டுருங்க. இது 52 மீட்டருக்கிற ஒரு புல்வெளி, அதில் ஒரு சின்ன வட்டம் போடுங்க. இது 45 மீட்டருக்கிற கயிற்றால் கட்டப்பட்ட ஒரு ஆடு கட்டப்படுது. இந்த மேயாத பகுதியினோட பரப்பளவு, அது எது வரையும் ஆடு மேயும்? இது வரையும் தான் மேயும். அப்போ இதனோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பெரிய வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி சின்ன வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி கழிச்சுனா முடிஞ்சிடுச்சு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், πr² தான் வட்டத்தோட பரப்பளவு. பெரிய வட்டம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நான் பெரிய r² மைனஸ் ஸ்மால் r² இப்படி எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, சுருக்குகளே நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுத்துலேயும் பை பொதுவாக இருக்குது. r + r இன்ட்டு r - r. சார் எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து பையை நான் பொதுவாக எடுத்துட்டேன். r² மைனஸ் r². இப்போ a² மைனஸ் b² தான் இப்படி எழுதிட்டேன். பைக்கு வேல்யூ தெரியும் 22/7. இப்போ நம்மளுக்கு r தெரியும். r எவ்வளோ? கேபிட்டல் R பெருசு 52, ஸ்மால் r எவ்வளோ? 45. அப்போ 52 மைனஸ் 45 ப்ளஸ் 52 மைனஸ் 45. பாருங்கள், 22/7 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 97. இதை கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 52ல் 45 போச்சுன்னா எவ்வளோ? 7. இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், 22 பெருக்கல் 97. 22யும் 97யும் பெருக்குனா என்ன வருதுன்னு பார்ப்போமா? 22 பெருக்கல் 97 2134 மீட்டர்² பரப்பளவு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கணக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதி இங்கே பாருங்கள், இதெல்லாம் PCSIயில் கேட்டது. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டுக்கு தான் நான் முன்னையே நம்ம பார்த்துட்டோம். ஒரு வட்டத்தின் வட்டப்பகுதியின் ஒரு பகுதியே இது கேட்டாங்க, எஸ்ஐயில் கேட்டாங்க. வட்டவில், இதை நல்லா மெமரி வச்சுக்கோங்க. வட்டக்கோண பகுதினா ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், 2 ஆரங்களாலும் அடைபடுற ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு பேர் தான் வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதியோட வில்லோட நீளத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பரப்பளவுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது, சுற்றளவுக்கு ஃபார்முலா இருக்குது, பல பாகங்களாக பிரிச்சுருந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது. பாருங்கள், இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் இங்கே கீழே சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம்
120 டிகிரி எனில் வில்லின் நீளம், வில்லோட நீளம் எல் டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இதுதான் வில்லோட நீளத்துக்கான ஃபார்முலா. டீட்டான்றது என்னென்னா இங்கே கோணம் கொடுத்துருக்குது டீட்டா 120 பை 360 இன்ட்டு 2 பை வேல்யூ 22/7 ஆறுக்கான வேல்யூ 21. இங்கே அடித்தா வந்தது பாருங்கள். ஓர் 120 120 3 120 360 ஓர் 7 7 3 7 21 ஒன்று அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடுச்சு 44 சென்டிமீட்டர். வில்லோட நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வில்லோட நீளம் தெரிஞ்சால் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள். LR/2. எல் எவ்வளோ 44, ஆர் எவ்வளோ 21 வகுத்தல் 2. 22 பெருக்கல் 21. 22ஐயும் 21ஐயும் பெருக்குனா 480 பக்கம் வரும், 460 பக்கம் வரும். 22 பெருக்கல் 21 462 பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர். சுற்றளவுக்கான ஃபார்முலா எல் தெரிஞ்சால் சுற்றளவு பாருங்கள் L+2R. எல்லாத்துக்கும் அடிப்படை எல் தான். அந்த எல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சுற்றளவுக்கான ஃபார்முலா L+2R. எல் 44, ஆர் 21. இப்போ 44 + 42 86 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க, ஈஸிங்க. ஒரே கணக்கில் அது போட்டோம். வட்டக்கோண பகுதி பல பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள். πr² எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்களோ அதால் வகுக்கணும். πr² /n. இதுதான் ஃபார்முலா. π 22/7, ஆர் 7.5 வகுத்தல் 6 பெருக்குனா பாயிண்டில் வருங்க. இது ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடும். 22 பெருக்கல் 7.5 பெருக்கல் 7.5 பெருக்குனிங்கன்னா 1237.5 வகுத்தல் 7 வகுத்தல் 6. இதை எதால் வகுக்கிறேன்? 1237.5 7ஆல் வகுக்கிறேன். 7ஆல் வகுத்தா என்ன வருதுங்கன்னா 176.78 வகுத்தல் 6. 176.78 வகுத்தல் 6 வகுத்தோம்னா 29.46. இங்கே பாருங்கள். அடுத்தது அருமையான கேள்வி. ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. மைய கோணம் கேட்டாங்கன்னா எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். θ/360 இன்ட்டு πr². இது கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 462. இதில் டீட்டா தான் கேட்குறாங்க. டீட்டா அப்படி வச்சுக்கோம். θ/360 பைக்கு வேல்யூ 22/7, ஆரம் கொடுத்துட்டாங்க 21 பெருக்கல் 21 ஈக்குவல் டு 462. 7ஐயும் 21 அடிச்சிட்டேன் 3, இதையும் எதை அடிச்சிட்டேன் 120. டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். 462 பெருக்கல் 120 டிவைடட் பை 22 பெருக்கல் 21. நான் 11ஆல் அடிக்கிறேன். 2 11 22, 4 11 44, 2 11 22, ஓர் 21 21, 2 21 42, 2 2 அடிச்சிட்டான். இப்போ எது மட்டும் இருக்குது 120. அப்போ மைய கோணம் 120 டிகிரி. இங்கே பாருங்கள். வில்லோட நீளம் கொடுத்துட்டு ஆரமும் கொடுத்துட்டு மைய கோணம் கேட்குறாங்க. வில்லோட நீளம்னா என்ன ஃபார்முலா? L = θ/360 இன்ட்டு 2πr. θ/360 இன்ட்டு 2πr ஈக்குவல் டு 44. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். θ/360 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு
ஆரம் 35 ஈக்குவல் டு 44. அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருவோம். 5 டைம் 180. 3 5 15 36 11 18. இப்போ 8 வந்துடும். டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். 44 பெருக்கல் 18 டிவைடட் பை 11. 4 8 4 32 72. டீட்டா ஈக்குவல் டு 72 டிகிரி. முக்கோணம். அடுத்தது முக்கோணம். பெரிய டாபிக்ங்க இது. கொஞ்சம் முக்கோணத்தை பிரிக்கிறோம். கோணத்தை பொறுத்து 3 விதமாக பிரிக்கலாம். செங்கோண முக்கோணம், அது மட்டும் தான் நம்ம டாப்பிக்கில் இருக்குது. ஒரு கோணம் செங்கோணம் வந்துச்சுன்னா செங்கோண முக்கோணம். பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா BH. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல்லா பக்கத்தையும் கூட்டிக்கணும். சமபக்க முக்கோணம். அனைத்து பக்கங்களும் சமம், அனைத்து கோணங்களும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பரப்பளவு, சுற்றளவு, உயரம் 3 ஃபார்முலா இருக்குது. √3/4a². 3a. இந்த உயரம் பாருங்கள், இது √3 அப்படி வச்சுக்கோங்க. இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2, a²க்கு ரூட் எடுத்தால் a. அசம பக்க முக்கோணம். எந்த பக்கமும் சமம் இல்லைனா அது பரப்பளவு கண்டுபிடிக்குது. இரு சம பக்க முக்கோணம். இது சிலபஸில் இல்லை, அதனால் சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க சம்பவம். செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு BH 10. ஆஃப் BHஆ BHஆன்னு பார்த்துக்காங்க. BH B 10, H உயரம் 5, அப்போ 50 cm². சமபக்க முக்கோணம் 8 மீட்டர். பரப்பளவு, சுற்றளவு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √3/4a². 8 பெருக்கல் 8 2. 16 √3. சுற்றளவு எல்லா பக்கத்தையும் கூட்டணும். எத்தனை தடவை கூட்டணும்? 3 டைம் கூட்டணும். 3 டைம் கூட்டினா எவ்வளோ வருது? 8 8 8 24 சென்டிமீட்டர்². இங்கே பாருங்கள், இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். சமபக்க முக்கோணத்தோட உயரம் √6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு. உயரத்துக்கு என்ன ஃபார்முலா? உயரம் √3/2a. √3/2a ஈக்குவல் டு √6. ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். √6 × 2 டிவைடட் பை √3. √6 எப்படி எழுதுறேன்னா பாருங்கள், √3 × √2 × 2 டிவைடட் பை √3. இப்போ √3 கேன்சல் ஆகிடுச்சு. 2 × √2. பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3/4 × a². ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? 2 × √2. பாருங்கள், அருமையான கணக்கு இதெல்லாம். இப்போ 4 √3/4 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. √2 2 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னங்க ஆன்சரு? 2 √3 cm². நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது முக்கியம். ஒரு அசம பக்கத்தின் பக்கங்கள் 28 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 41 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு, சுற்றளவை காண்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டிக்கணும். எதை கூட்டிக்கணும்? இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும். அசம பக்கம்னா a + b + c டிவைடட் பை 2. 28 15 41 டிவைடட் பை 2. கூட்டினா எவ்வளோ வருது? 6. 14க்கு 4 மீதி 1. 5 6 8 டிவைடட் பை 2 42. அடுத்து பரப்பளவுக்கான ஃபார்முலா s × s × s minus a, s minus b, s minus c. s 42. ஏன்றது 42ல் 28 கழிச்சிட்டா 14. பின்றது 15. 42ல் 15 கழிச்சிட்டா 27. 1. இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். இந்த 42 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 3 × 14 அப்படின்னு எழுதிட்டேன். இந்த 3 × 14 எப்படி வந்துச்சு? 42. இந்த 14 அப்படி எழுதிட்டேன்.
இந்த 27 எப்படி எழுதணும்னா 9 பெருக்கல் 3. எதுக்காகனா ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஈஸியாக முடிஞ்சிருப்பாருங்க. 2 14க்கு ஒரு 14, 2 3க்கு ஒரு 3, 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்பப்பா 14 பெருக்கல் 9, 14 9 4 9 36, ஓர் 9 9, 9 3 12. அப்போ என்ன ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள், 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் அடுத்தது, இதுவும் புத்தகத்தில் இருக்கு. உனக்கு ஒரு அசமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 144 மீட்டர். அதன் பக்கங்களின் விகிதம் இப்போ 3x 4x 5xன்னு வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா தான் அசமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள், 12x = 144. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா, எக்ஸோட மதிப்பு 12. அப்போ ஒரு பக்கம் 36, இன்னொரு பக்கம் 48. இது எப்படி வந்துச்சு, இந்த 12 எட்டு போய் பெருக்கும், இன்னொரு பக்கம் 60. இப்போ இதிலேருந்து எஸ் கண்டுபிடிச்சிடலாமா, 36 + 48 + 60 /2. எஸ் = 108, மறுபடியும் அதே தான் வருது 144. இப்போ எஸ் = எவ்வளோ, 72. இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் போட்டுக்கோங்க. பரப்பளவு = பரப்பளவு = 72. 72ல் 36 போச்சுன்னா 36 பெருக்கல் 72ல் 48 போச்சுன்னா 24 பெருக்கல் 12. இங்கே பாருங்கள் 72 எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 பெருக்கல் 36, 36 வர மாதிரி எழுதிட்டு இந்த 12 அப்படியே வச்சுக்கிறேன். 24 எப்படி எழுதுறேன்னா 2 பெருக்கல் 12. சார் இப்படி போட்டுக்காங்க, இதுதான் சார் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் 2 12க்கு ஒரு 12, 2 36க்கு ஒரு 36, 2 2க்கு ஒரு 2. இப்போ ஆன்சர் பாருங்கள் 72 பெருக்கல் 12. 72யும் 12 பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள், இதுதாங்க பரப்பளவு. சாதாரணமாக முடிஞ்சிருங்க. 72 பெருக்கல் 12 864 மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள் அடுத்த கொஷின். 180 மீட்டர் சுற்றளவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்க. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு என்ன ஃபார்முலா, 3a = 180, a = 180 / 3, அப்போ 60. பரப்பளவு √3/4 a ஸ்கொயர், √3/4 a ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு என்ன மதிப்பு, 60 பெருக்கல் 60 15, 900 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதாங்க இந்த கொஷின். வாங்க அடுத்த கொஷின் போயிடுவோம். அடுத்தது இணைகரம், அடுத்த பேட்ச். இங்கே பாருங்கள் அடுத்த பேட்சாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டம், வட்டக்கோண பகுதி, அதுக்கு முன்னாடி சதுரம், அதுக்கு முன்னாடி செவ்வகம். அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ அடுத்தது இது ஒரு 4 முக்கோணம்லாம் போட்டாச்சு. முக்கோணத்துக்கு அப்புறம் இணைகரம், நாற்கரம், சரிவகம், சாய் சதுரம். இப்போ நம்ம என்ன டாபிக் வந்திருக்கோம் அப்படின்னா இணைகரம். இந்த வார்த்தையிலே இருக்குது, கரம்னா கை. இணைகரம், நாற்கரம், சரிவகம், சாய் சதுரம், இதெல்லாம் ஒன்றுங்க சார். இதெல்லாம் ஒரே அணியை சார்ந்தது. இணைகரம் பார்ப்போம். கொஞ்சம் ரேராக தான் கொஷின் சார் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். முன்னாடி இருக்கிறதுலாம் கொஷின் இதில் கேட்டாலும் அவங்க விருப்பம் தான் சார், எப்படினாலும் கேட்கலாம். இணைகரத்தில் எதிர் பக்கம், கரம்னா கை சார். இங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க. படம் ஃபிகர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், படம் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இணைகரம் இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். இங்கே பாருங்கள் எதிர் பக்கங்கள் சமமானவை சொல்லிட்டு பாருங்கள். எதிர் கோணம், இந்த கோணமும் சமம், இந்த கோணமும் சமம். எதிர் கோணங்கள் சமம். ஒரு இணைகரம் பல கோணமாகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சார். பல கோணத்தில் இருந்தால் எல்லாமே வருது, சும்மா வார்த்தைக்காக கொடுத்துருக்கோம்.
இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று சமமாக வெட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலைவிட்டத்தை பொறுத்து இதையும் பிரித்தோம்னா சமமாக இருக்கும். இணைகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா BH. சரி, இதே மாதிரி ஒரு BH பார்த்தோமே எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், அது ஆஃப் BHங்க. முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் BH. அப்போ இங்கே நம்ம தவறாக சொல்லியிருக்கோம். அப்போ ஆஃப் BHனா என்ன வரும்? 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆஃப் BH முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. இணைகரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா BH. சுற்றளவுலாம் இதில் எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். இந்த 4 இதுவுமே சுற்றளவு கேட்க மாட்டாங்க. வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துருவோம். அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு BH 8 பெருக்கல் 12. 8 பெருக்கல் 12 எவ்வளோங்க சார்? 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கிடையே உள்ள தொலைவு எனில் பெரிய பக்கங்களுக்கிடையே உள்ள தொலைவை காண்க. இதுதாங்க சார் கொஷினு. இது எப்படி சால்வ்? சரி, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு படத்தை போட்டுக்குவோம். அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே அடுத்தடுத்த பக்கம் இது 12, இது 9. சரி, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இப்படி தானே இருக்கும். இப்போ இது என்னது? 12, இது 9. இப்போ தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. எல்லா கொடுத்துருக்கிற படத்தை வச்சு போட்டோம். உயரம் கொடுத்துட்டாங்க, பக்கங்களுக்கு இடையேயான உயரம் கொடுத்துட்டாங்க 8. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம். சரி, வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம். இந்த 9 வச்சு பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம். 9 பெருக்கல் 8, 9 8 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். அடுத்து பெரிய பக்கத்தோட இடையே உள்ள தூரம் கேட்குறாங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பக்கம் வச்சுட்டோம், தூரம் தெரியாது, அச்சு தெரியாது. எவ்வளோ சென்டிமீட்ரு பரப்பளவு? 72. அப்போ அச்சு ஈக்குவல் டு எவ்வளோ? 72 டிவைடட் பை 12. அடித்தா என்ன வருது? 6 சென்டிமீட்டர். அப்போ பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், அடுத்த கணக்கெல்லாம் சாதாரணம். பரப்பளவு 368, அடிப்பக்கம் 23 கொண்ட உயரம் கேட்குறாங்க. பரப்பளவு 368, அடிப்பக்கம் B 23, அச்சு தெரியாது, அச்சு ஈக்குவல் டு 368 டிவைடட் பை 23. அடித்தா எவ்வளோ வருது பாருங்கள்? 368 23ஆல் அடித்தோம்னா 368 வகுத்தல் 23 16 சென்டிமீட்டர். இங்கே வரீங்க, இதே மாதிரி கணக்கு நம்ம செவ்வகத்துலேயும் போட்டிருக்கோம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு அடிப்பக்கம் உயரத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடிப்பக்கம் அப்போ 3 மடங்கு 3x. அப்போது 3x இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 192. இப்போ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 192. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. அடிப்பக்கம் 24, உயரம் 8. என்னதெல்லாம் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். சாதாரண ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் h 14 மீட்டர். அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 அதிகம். அப்போ எவ்வளோ? 22 மீட்டர். இப்போ BH 14 பெருக்கல் 22. 14 22 பெருக்குனா எவ்வளோ வருது சார்? 14 பெருக்கல் 22. 14 பெருக்கல் 22 308 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 308 பெருக்கல் 15. ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா வருது. பெருக்கல் 308 பெருக்கல் 15.
308 15ஆல் பெருக்குனா 4575 ரூபாய். அப்போ எவ்வளோ செலவாகும்? 4575 ரூபாய். அடுத்தது சாய் சதுரம். சாய் சதுரம் எப்படினாலும் போடலாம் படத்தை, எப்படினாலும் போடலாம் சார் படம். நான் ஒரு முக்கோணம் போட்டேன், கீழே ஒரு முக்கோணம் போட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சாய் சதுரம். பட்டம் இருக்கு இல்லைங்களா, பட்டம், அதாங்க சாய் சதுரத்துக்கு எடுத்துக்காட்டு. இதிலையும் சதுரத்தையே திருப்பி போட்டுக்காங்க, எல்லா பக்கமும் சமம், எதிரெதிர் பக்கங்கள் இணை, மூளை வெட்டம் சமப்பரப்பு கொண்ட. இங்கே பாருங்கள், இந்த மூளை வெட்டத்தை பொறுத்து இது 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 இந்த 4ஐயும் சமமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பெரிய முக்கோணங்களாக பிரிக்கும். மூளை வெட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும். செங்குத்துனா என்னன்னு இது கொஷினாக கேட்டிருக்காங்க. 90 டிகிரி கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். பரப்பளவுக்கான ஃபார்முலாலாம் இருக்குது பாருங்கள். மூளை வெட்டம் எதனாலும் D1 வச்சுக்கலாம், எதனாலும் D2 வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை ரெண்டுத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துருங்க. இல்லை எனக்கு ஃபார்முலா தான் வேணும் அப்படின்னா 1/2 இன்ட்டு D1 பெருக்கல் D2, 1/2 இன்ட்டு 6 பெருக்கல் 8, 3 8 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், சாய் சதுரத்தின் பரப்பளவு தான் கேட்குறாங்க. 1/2 இன்ட்டு D1 பெருக்கல் D2 எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 60. ஒரு மூளை வட்டம் கொடுத்துட்டாங்க 8, இன்னொரு மூளை வட்டம் கேட்குறாங்க. அப்போ D2 = 60/4 எவ்வளோ சார் வந்துடுச்சு? 15 சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் பரப்பளவு 576. ஒரு மூளை வெட்டம் மற்றொரு மூளை வெட்டத்தில் பாதி. அப்போ D1 1/2, D2 வந்து அதில் பாதின்னு எடுத்துட்டோம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. அப்போ D1 ஸ்கொயர் = 576 பெருக்கல் 4. இப்போ 576க்கு ரூட் எடுத்தால் என்ன வருது? அதானே பார்க்கணும் நம்ம. 576க்கு ரூட் எடுத்தால் எப்படி வரும்? 576 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம். அப்போ 14ஆக இருக்கலாம், சரி 24ஆக இருக்கலாம், 26ஆக இருக்கலாம். 2 பெருக்கல் 3 6, 6 அப்போ 24. அப்போ 24 இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2, அப்போ 48. அப்போ D1ன்றது 48. அப்போ D2ன்றது 48ல் பாதி எவ்வளோ? 24. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு கொஷின். ஒரு அலுவலக கட்டடம் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளது. ஓடுகளின் மூளை விட்ட அளவு, ஒரு ஓட்டோட மூளை விட்ட அளவு இங்கே பாருங்கள். அப்போ இதனோட பரப்பளவு கண்டுபிடிச்சி பெருக்கிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு பரப்பளவு கண்டுபிடிச்சா D1 D2 டிவைடட் பை 2 இப்போ 40 பெருக்கல் 25 வகுத்தல் 2 அடித்தோம்னா 20. 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஓட்டோட இது 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எவ்வளோ ஓடு இருக்குது? 200 ஓடு இருக்குது. 200 பெருக்கல் 500 பெருக்குனா 2 5 10, 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர மீட்டருக்கு மீட்ரு, இது சென்டிமீட்டரில் இருக்குது பாருங்கள், இது மீட்டருக்கு நல்லா கவனிச்சிக்கணும். அப்போ 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ என்ன வரும்? 100ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும்? 100 மீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு 45 ரூபானா 45 பெருக்கல் 100 அப்போ எவ்வளோ வருது? 4500 ரூபாய். அடுத்தது சரிவகம். சரிவகத்தில் பாருங்கள், ஒரு ஜோடி எதிர் இணை பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம் என்கிறோம். சரிவகம் படம் போட்டிருக்கேன், இதாங்க சரிவகம். ஒரு ஜோடி எதிர்பக்கம் இணையாக, இதுவும் இணையாக இல்லாமல் இருந்தால் சரிவகம்னு சொல்கிறோம். ABCD, ஏடியும் பிசியும் இணையில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏடியும் பிசியும், ஏபியும் டிசியும் இணைன்னு போட்டிருக்காங்க. இணை இல்லைன்னா சமம் இல்லைன்னு அர்த்தம். இணையாக இல்லைன்னா கை வச்சா இணைன்னுவாங்களா, அது பரப்பளவு சுற்றளவு. இணை பக்கங்கள் பாருங்கள் 18 9.
அப்போ 1/2 இன்ட்டு ஃபார்முலா h இன்ட்டு a ப்ளஸ் பி. 1/2 இன்ட்டு h எவ்வளோ உயரம் 14, a எவ்வளோ 18 ப்ளஸ் 9 அடித்தோம்னா 7. 7 பெருக்கல் 27. 7ஐயும் 27ஐயும் பெருக்கினா எவ்வளோ சார் வருது? 7 பெருக்கல் 27 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே தூரம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், இணை பக்கங்கள் அதே ஃபார்முலா தான். 1/2 இன்ட்டு h தூரம் 9, 12 கூட்டல் 23, 1/2 பெருக்கல் 9 பெருக்கல் 35. 9ஐயும் 17.5ஐயும் பெருக்கினா ஆன்சர். பெருக்கினா எவ்வளோ? 157.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிவகத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. சரிவகத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 828. இணை பக்கம் அளவு கொடுத்துட்டாங்க. 1/2 இன்ட்டு இணை பக்கத்தை ரெண்டுத்தையும் கூட்டிக்கணுமா? கூட்டினா எவ்வளோ வரும்? 20, 36. உயரம் என்னான்னு கேட்குறாங்க, தெரியாது. அப்போ 18. அப்போ எதால் வகுக்கணும்? 828 18ஆல் வகுத்தா என்ன வரும்? h ஈக்குவல்ட்டு நான் 9ஆல் அடிக்கிறேன். 9 9 81 2. அப்போ என்ன வருது பாருங்கள்? 2 9 18 36. இங்கே பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/2 இன்ட்டு h இன்ட்டு a ப்ளஸ் பி. h கொடுத்துட்டாங்க 16, ஒரு அளவு கொடுத்துட்டாங்க 25, இன்னொரு அளவு கொடுக்கல. 1/2 352 போட்டுட்டா நானே போட்டுற முடியும். 8 25 ப்ளஸ் பி 352 வகுத்தல் 8. 4 9 30, 4 8 32, மீதி 3 4. அப்போ பி ஈக்குவல்ட்டு பாருங்கள் 44 மைனஸ் 25. அப்போ பி ஈக்குவல்ட்டு எவ்வளோ? 19. இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இரு பக்கம் சரிவகமாக உள்ளதுனால அதே தாங்க, வேறலாம் ஒன்றும் இல்லை. இதுவும் நீங்களே போட்டுக்கோங்க. பரப்பளவு கண்டுபிடிச்சி பெருக்கிறங்க 2ஆல். நாற்கரம் புது புத்தகத்தில் இதுக்கு நான் போட்டுறேன் பாருங்க. 1/2 இன்ட்டு h இன்ட்டு a ப்ளஸ் பி. 1/2 இன்ட்டு h எவ்வளோ? 6, a எவ்வளோ? 81, b எவ்வளோ? 64. 3 பெருக்கல் 145 15, மீதி 1 13, 435. 435 பெருக்கல் 2 0 7 8 870 ரூபா. நாற்கரம் புது புத்தகத்தில் இல்லை, இந்த அளவு ஒரு கணக்கு போட்டுருவோம். இங்கே பாருங்கள், 1/2 இன்ட்டு மூளை விட்டம் h1 குத்து உயரம் அப்படின்னு அர்த்தம். படம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மூளை விட்டத்துலேருந்து இது வரையும் போகிறது h1, இதுலேருந்து இது வரையும் போகிறது h2. 1/2 இன்ட்டு d இன்ட்டு dனா மூளை விட்டம் 8 இன்ட்டு h, எதனால hன்னு எடுத்துக்கலாம். 4 கூட்டல் 3 அடித்தோம்னா பாருங்கள் 4 4 2 8 4 பெருக்கல் 7 4 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க மொத்தம். இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு வட்டத்தோட இங்கே பாருங்கள், ஒரே கணக்கு. ஒரு வட்டத்தோட ஆரம் 10% அதிகரிக்கிறாங்க. அதை பரப்பளவில் எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா அதே தான் சதுரத்தில் போட்டல ஞாபகம் இருக்குல்ல. 10 கூட்டல் 10 கூட்டல் 10 பெருக்கல் 10 டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும்? 21. இப்போ 20% ஆதாரம் அதிகரிக்கிறேன்னா 20 20 40 ப்ளஸ் 4 என்ன வந்துருச்சு? 44%. ஈஸியாக போட்டுடலாம். இது கேள்வி என்ன சார்? ஒரு வட்டத்தில் ஆரம் 10% அதிகரிக்குதுன்னா
அதனோட பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே சதுரத்தில் போட்டிருக்கோம், மற்ற எல்லாத்துக்கும் அதே தான் சார். ஈஸியாக கற்றுக்கலாம் சார். ஃபஸ்ட்டு உருவங்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். உருவம் என்னென்ன உருவம் இருக்குது அப்படின்னா, இந்த 2Dயில் சதுரம், செவ்வகம் ஒரு அணி, சதுரம் செவ்வகம் ஒரு அணி, வட்டம், அரைவட்டம், கால்வட்டம் ஒரு அணி, வட்டக்கோண பகுதி ஒரு அணி, முக்கோணம், முக்கோணத்தில் இரு சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் ஒரு அணி, இணைகரம், நாற்கரம், சரிவகம், சாய் சதுரம் ஒரு அணி. அணியாக பிரித்து வச்சுக்கோங்க. அந்த அணியாக படிச்சுக்கோங்க. நல்லா படிங்க. 100% ஒரு கொஷின் உண்டு. இதில் இன்னும் ஒரு சில கொஷின் ஒரு 10 கொஷின் வந்து நான் போட்டு காட்டுறேன். இது புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் கற்றுக்கங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக டிஎன்பிசியில் எப்படி இருக்காங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வீடியோவில் ஒன்று போடுறேங்க. சரிங்க. தேங்க்யூ ஸோ மச்.